வணக்கம் கைஸ், நான் உங்கள் டிஜிஎல்2 ஃப்ரம் ஷேடோ டாக்கீஸ். ஸோ ஷேடோ டாக்கீஸ் சேனல் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ரெகுலராக நியூஸ் அப்டேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஏஐ வாய்ஸ் வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு vlog-ஆ இருக்க போதுங்க. கோயம்புத்தூர் மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இனிமேல் ஷேடோ டாக்கீஸில் வந்துட்டு ரெகுலராக vlogs வரும், நிறையா ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் கரெக்டாக கோயம்புத்தூர் பெருநாயக்கன்பாளையத்தில் இருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபுட்டை வந்துட்டு ட்ரை பண்ண போகிறோங்க. அந்த ஃபுட்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்தின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கேரளாவில் ஒரு ஃபேமஸான இது. ஸோ கோயம்புத்தூரில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 10-15 டைம் அந்த ஃபுட்டை சாப்பிட்ருப்பேன். சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அந்த ஃபுட்டு பற்றி எல்லாமே சொல்கிறேன், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ பெருநாயக்கன்பாளையத்துலேருந்து நானும் இன்னொரு பையனும் போக போகிறோம். வாடா எப்படி வாடா. Hi guys, நானும் நம்ம ஃப்ரெண்டும் போக போகிறோம். ஸோ மந்திக்கு போயிட்டு ஒரு சூப்பராக அந்த டிஷ்ஷை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். என்னடா போயிடலாமா? மந்தியோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறா பாய், எப்படி இருக்கும்ட்டு. நல்லாயிருக்கும். அது ஒரு சூப்பரான ஃபுட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்களே ஒரு 10-15 டைம் சாப்பிட்ருப்போம், ஆனால் சலிச்சதே இல்லை. ஸோ நீங்களும் மறக்காமல் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா அந்த மந்தி ஃபுட்டை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இனி வாங்க நம்ம vlog-குள்ளே போகலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். கரெக்டாக நம்ம பெருநாயக்கன்பாளையம் ஹைவேல இருக்கோம். ஸோ ஒரு சரியான சன்செட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 hours இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு. ஸோ நம்ம வண்டி வந்துட்டு கொஞ்சம் சர்வீஸ் போன காரணத்தினால் டியோ ஸ்கூட்டியில் நாங்கள் பயணத்தை தொடர்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆக போகுதுங்க. ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பராக சன்செட் அங்கே நடக்குங்க. அங்கெல்லாம் உள்ள க்ளவுட்ஸ்லாம் தெரியுதா, அங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சன்செட் நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக போகலாம். மெதுவாக போ. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நானும் நம்ம பையனும் தான் போயிட்டு மந்தியை வந்துட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹைவே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ஹைவே. ஸோ பெருநாயக்கன்பாளையத்துலேருந்து நம்ம பயணத்தை தொடர்ந்தாச்சு. ஸோ செல்லலாம் வாங்கோ. To my surprise, that was her reply. Now we a vibe. It's been a while and such a ride, the stars align. I love the fact I didn't let her go. She loves the fact that I just let her know. Now we're together, it's a different mode. We getting crazy. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோங்க. எதுவுமே சாப்பிடல, வேற லைட்டாக ஸ்லோவாக போயிட்டோம். எதுவுமே சாப்பிடல வேற காலையில இருந்து. அதான் அங்கேயே போய் நல்ல ஒரு கட்டலான்ட்டு தான் ஒரு வெயிட்டிங்லேயே போயிட்டு இருக்கோம். ஏன்னா சாப்பிட்டோன்னா ஃபுல்லாகிடுவோம், நம்மளே சாப்பிட முடியாது. அப்படியே எதுவும் சாப்பிடாம வயிறு கொஞ்சம் நல்லா பட்னியாக வச்சுட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ காய்ஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா துடிலூரில் இருக்கோம். ஸோ ரோடு எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ நானே இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட்டாக. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் நடுவில் ஏதோ காம்பவுண்ட் மாதிரி வச்சிருந்தாங்க. இப்போ தான் இடிச்சு விட்டு ரோடு ஏதோ பளிச்சுன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஸோ கரெக்டாக இங்கேருந்தே எனக்கு தெரிஞ்சு நம்ம மந்தி ஸ்பாட் வந்துட்டு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போக போக அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன்டு. ஸோ கைஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் பாலத்தில் இருக்கோங்க. ஸோ அவங்க தெரியுதா ஒரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ எப்பவுமே இந்த பாலம் வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான பாலம்னு சொன்னாங்க. ஏன்னா சூப்பராக இருக்கும், வியூவாக இருக்கட்டும், ரைட்டில் பார்த்தீங்கன்னா சன்செட்டாக இருக்கட்டும், ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் குவார்டர்ஸ் மாதிரி. இந்த வீட்டை வித்துடலாமா? இது கவர்மெண்ட் குவார்டர்ஸ் ரீ. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் குவார்டர்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு 1500 வீடு இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதில் மட்டும் மொத்தமாக சொல்கிறேன். ஸோ அதே ஒரு சூப்பர் வியூவாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதே ஒரு அட்டகாசமான வியூவாக இருக்கும். நல்லா ஸ்லோ பண்ணுறான். கொடுக்காத ஆக்சிலேட்டர் கொடுக்காத. ஸோ கவுண்டம்பாளையம் பாலத்தை தாண்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கரெக்டாக நம்மளோட உக்கடம்பரோட பிடிச்சோன்னா வேலையே முடிஞ்சுங்க. ஸோ இந்த வியூ பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பெரிய துபாயிலலாம் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய சரியான பில்டிங்க. ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் முன்னாடி இருக்கும். ஸோ அந்த மாலுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மால் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வழி எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு மந்தி ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஸோ நம்ம கரெக்டாக ப்ரூக்ஃபீல்ட்ஸில் இருக்கோம். ஸோ இந்த வழியில் தான் போக போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் டச் ஆகிட்டு அப்படியே உக்கடம் கட்டாயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. நம்ம வந்துட்டு பப்ஸு சாப்பிட்லாம். ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸான பப்ஸு கடை இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பப்ஸுமே 10 ரூபா தான். சிக்கனு, அப்புறம் பீஃபு, அது இதெல்லாமே எப்போ பார்த்தாலும் சோறுன்னு எல்லாமே 10 ரூபா தான். அப்போ பப்ஸ் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மந்திக்கு போகலாம்.
பாலக்காடு ரோடு வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பாலக்காடு ரோட்டில் தான் நம்மளோட மந்தி ஷாப் வந்துட்டு இருக்குது. ஸோ பாலக்காடு ரோடு மட்டும் ஜாயின் பண்ணிட்டோம்னா முன்னாடியே தான் கரெக்டாக குனியமுத்தூரில் தான் அந்த லொக்கேஷனுங்க. ஸோ நாங்கள் இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 minutes ரீச் ஆயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சரியான வியூ எப்பவுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சன்செட் ஆகும்போது இன்னுமே அந்த வியூ அந்த தண்ணி எல்லாமே பக்காவாக இருக்கும். ரைட்டு ஸோ நான் கரெக்டாக ஷாப்புக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாலக்காடு ரோட்டில் நம்ம மந்தி ஸ்பாட் வந்தாச்சு, த நெஹடி மந்தி. ஸோ இனி பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் ஒரு வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதாங்க. போடா அப்படியே மேலே பார்க்கிங்லேயே போட்டு அப்படியே போ. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மந்தியோடைய என்ட்ரன்ஸு. இதுதான் நம்மளுடைய ஷாப்பு நெஹடி மந்தி. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டர்ஸே உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணிக்கோங்க, நாங்களாம் இதெல்லாம் தொடவே மாட்டோம். ஸோ இங்கிருந்து தான் மந்தி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் மந்தியா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180. அது வந்துட்டு எப்படின்னா அன்லிமிட்டடான மந்தி தான். ரைஸ் வந்துட்டு அன்லிமிட்டடு, பீஸ் மட்டும் ஒன்று மட்டும் இருக்கும் ஒருத்தருக்கு. அப்புறம் அல்ஃபம் மந்தி, ஷவாயா, ஹனி கிரில்லு. ஸோ என்னடா சொல்கிறது, நல்லா இருக்கா. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மந்தி ரைஸு. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சிக்கனு, அப்புறம் ஒரு அல்ஃபமு. Just tell me everything could be so simple, but you want to make it difficult for yourself, for yourself, for yourself, for yourself, for yourself. Take your heart, run time of love until it's you probably shouldn't go away by themselves. Through the highways, till my shadow turns to sun rays, and on we'll go. Through the wastelands, through the highways, and on we'll go. ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு நிம்மதியான தூக்கத்துக்கு போகலான்னு இருக்கிறோம். ஏன்னா இன்னும் ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணி போனோம். ஸோ பார்த்துருப்பீங்க இங்கே என்ன கான்செப்ட்னா, அந்த ரைஸ் வந்துட்டு அன்லிமிட்டடு. ஸோ பீஸ் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு கோட்டர் பீஸ் மாதிரி கிளியர் வாய்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு கோட்டர் பீஸ் மாதிரி, ஆனால் ரைஸ் வந்துட்டு அன்லிமிட்டட். எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு 2 முட்டையை வாங்கி சாப்பிட்டோம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு பீஸு, அதுதான் கான்செப்ட்டு. நாங்கள் வாங்கினது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் நார்மல் மந்தி. ஸோ 180, அல்ஃபாம் வாங்கினா 200. நான் ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருந்துச்சு. இன்னும் நல்லா தூக்கம் வருது ஜூஸ் எதுவும் குடிச்சதுக்கு. ஸோ நீ அப்படியே ரூம் போயிட்டு நெக்ஸ்ட் ப்ளாகில் சீக்கிரம் சந்திக்கலாம். போகும்போது ஒரு சன்செட் ஸ்பாட் இருக்குது. சன்செட் இருந்துச்சுன்னா வந்து அப்படியே பார்த்துட்டு காய்ஸ் மந்தியை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு சன்செட் பார்க்கலான்னு வந்தவங்க கரெக்டாக உட்கட மயிலாவு கோவிலுக்கு பாட்டா இங்கே நேரம் சன்செட்டு தான் இல்லை. பட் இருந்தாலுமே வியூ சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வியூ பக்காவாக தான் இருக்குது. ஏன்னா ஈவினிங் டைமு எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரஷ்ஷும் இருக்குது. நல்லா வியூஸ் வந்துட்டு சூப்பராக தான் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணால் போதுண்டா. இப்போ எப்படி இருக்கு தெரியுமா, ஒரே செகண்ட் இங்கேருந்து கீழே குச்சிட்டோன்னா சிம்பிளாக எல்லாம் முடிஞ்சிடும்னு தோணுதுடா. லைட்டாக குச்சின்னா ஒரு பிஜிஎம் போட்டுடலாம். குதிரா மச்சான் அவசரப்பட்டாதடா, நானும் வரேன்டா. மச்சான் சொன்னா கேளுடா, தற்கொலை பண்ணிக்காதடா. டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பாருங்க கைஸ், கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. You're not planning to waste my time. To my surprise. Guys, see you all soon in the next video.
நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் சந்திக்கலாம், பார்க்கலாம். பை பை பை. That was her reply.